ஹாய் அன்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பர்மனெண்ட் ஃபேஸ் மேக்கர் தான் இம்ப்ளான்டேஷன் பண்ணியிருக்கோம். அதை தான் எப்படி பண்ணோம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் ஆல்ரெடி இதுக்கு பிஃபோர் வீடியோவில் வந்து நம்ம டிபிஐ வந்து எப்படி ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் இது வந்து கண்டினியூஷன் வீடியோ, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம ஃபேஸ் மேக்கர்ன்றது வந்து பர்மனெண்ட் ஃபேஸ் மேக்கர் எப்போ வைக்கிறோன்னா, நம்ம ஹார்ட்டில் வந்து நேச்சுரல் ஃபேஸ் மேக்கர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுதான் எஸ்ஏ நோடுன்னு சொல்லுவோம். அந்த எஸ்ஏ நோடில் வந்து கான்ட்ராக்ஷன் ஒழுங்காக இல்லாமல் நம்ம இம்பல்ஸ் வந்து கரெக்டாக ஹார்ட்டுக்கு ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிற டைமில் தான் நம்ம வந்து பர்மனெண்ட் ஃபேஸ் மேக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸுக்கு போவோம். ஆல்ரெடி ஆஞ்சியோகிராம் பண்ணி டிபிஐ எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்ஏல வச்சுட்ருக்கோம். இப்போ பர்மனெண்ட் ஃபேஸ் மேக்கர் பண்ணும்போது ஃபஸ்ட் கான்ட்ராஸ்ட் மூலிமா ஐவியில் கொடுத்து ரைட் சப்க்ளேவியன் வாட்டரில் வந்து நேராக நம்ம கொடுக்குறோம். ஹார்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு கிளியர் இமேஜ் தெரியுது பாருங்கள். கான்ட்ராஸ்ட் வந்து உள்ளே போகிறது இப்படி தான் நம்ம கான்ட்ராஸ்ட் சப்க்ளேவியனில் போகிறது நம்மளுக்கு கிளியராக இமேஜ் கிடச்சிச்சு. அப்புறமா நம்ம இப்போ பஞ்சர் பண்ணோம். பஞ்சர் நீடில் எடுத்துகிட்டு இதுக்குன்னு செப்பரேட்டாக பஞ்சர் நீடில்ஸ் எல்லாம் வரும். இது நார்மல் ஆஞ்சியோக்கு பண்ணுற மாதிரி அந்த பஞ்சர் நீடில்ஸ் எல்லாம் வராது. இதுக்கு வந்து சைஸஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பஞ்சர் பண்ண போகிறோம். பஞ்சர் பண்ணிட்ட பின்னாடி ஒயர் ஷார்ட் ஒயர் வந்து நம்ம ஷீத் ஒயர்னு சொல்லலாம், ஷார்ட் ஒயர்னு சொல்லலாம். ஷார்ட் ஒயர் ஹெல்ப்போடு நம்ம வந்து ஹார்ட்டுக்கு அனுப்புவோம். ஹார்ட்டில் ஆர்ஏக்கு அண்ட் ஆர்விஏக்கு வந்து நம்ம போர்ஷன் பண்ணுவோம். ஃபேஸ் மேக்கரில் கூட 2 டைப்ஸ் இருக்குது. டெம்பரரி ஃபேஸ் மேக்கர் அண்ட் பர்மனெண்ட் ஃபேஸ் மேக்கர். பர்மனெண்ட் ஃபேஸ் மேக்கர்ன்றது ஹார்ட்டில் வந்து ரிதமிக் கரெக்டாக வரும்போது கான்ட்ராக்ஷன் நல்லா நடக்காத கண்டிஷன் சிஸ்டம் வந்து நல்லா நடக்காத போது தான் நம்ம எடுப்போம். இதில் வந்து ஃபேஸ் மேக்கரில் கூட வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஃபிக்ஸ்டு ரேட் அண்ட் ரேண்டம் ஃபேஸ் மேக்கர்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு ஃபேஸ் மேக்கர் வந்து கொஞ்ச நாள் தான் பேட்ரி வந்து நீடிக்கும். அப்புறமா நம்ம வந்து அதை மாற்றுற மாதிரி இருக்கும். இது டிமாண்ட் ஃபேஸ் மேக்கர்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ மோஸ்ட்டாக வந்து டிமாண்ட் ஃபேஸ் மேக்கர் தான் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து 5 to 7 இயர்ஸ் அளவுக்கு பேட்ரி வரும். ரேட் வந்து லோ ஆகும் போதும் அது வந்து ரேட் வந்து பிக்கப் பண்ணி நார்மல் ரேஞ்சுக்கு வரும். அதுதான் டிமாண்ட் ஃபேஸ் மேக்கர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஹார்ட்டில் வந்து கரெக்டாக நம்ம பொசிஷன் பண்ணியாச்சு அண்ட் ஆர்ஏஆர்வியில் கரெக்டாக வச்சாச்சு. நம்ம வச்சுட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம பிஜி மூலிமா நம்ம டிபிஐ லீடு வச்சதை வந்து நம்ம டிபிஐ லீடு எடுத்துருவோம். நம்ம இப்போ பர்மனெண்ட் ஃபேஸ் மேக்கர் மூலிமா நம்மளுக்கு வந்து கான்ட்ராக்ஷன் நல்லாவே நடந்துகிட்ருக்கும். நல்லாவே இப்போது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் ஹார்ட்டில். அதனால் நம்ம வந்து டிபிஐ லீடை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ப்ரொசீஜர் போயிட்டுருக்கும் போது டைமும் ரிமூவ் பண்ணலாம், இல்லை ப்ரொசீஜர் முடிஞ்சிட்ட அப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு வந்து இம்ப்ளான்டேஷன் வந்து பண்ணி முடிச்சிருவாங்க. செஸ்ட்டில் முடிச்சுட்டு சூச்சர்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிருவாங்க. இதுதான் உங்களுக்கான கிளியர் இமேஜ். நான் வந்து இமேஜ் கூட லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இமேஜும் நல்லா பாருங்கள். புரியாதவங்க என்கிட்ட கமெண்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிளியர் நோட்ஸாக நான் உங்களுக்கு செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாகவே அனுப்புகிறேன். அண்ட் வந்து கேத்லாப் போர்ஷன்ஸ் கூட ஏபி, எல்ஏஓ, ஆர்ஏஓ இந்த 3 போர்ஷன் மட்டும்தான் இருக்கும். இது வந்து ரிப்போர்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து என்ன ரிப்போர்ட்டுன்னு சொல்லிவிட்டு இது ரிப்போர்ட்ஸை பார்த்துக்குங்க. உங்களுக்கு புரியாதவங்க வந்து எனக்கு கமெண்ட் வைங்க. நான் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இதுதான் நம்ம வந்து ப்ரொசீஜர் பண்ண டைமில் அந்த பிஜியை வந்து நம்ம எப்படி பர்மனெண்ட் ஃபேஸ் மிஷினை வந்து எப்படி டைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஜஸாக கொடுத்துருக்கேன். அண்ட் முடித்த பின்னாடி சூச்சர் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ.